மகளே, பக்தர்களின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். எல்லா பக்தருமே பிறர் போல கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் மற்றவர்களைப் போல பயந்து மடியாமல் எதிர்த்து செயல்பட்டிருப்பார்கள். பிரகலாதன் சொந்த தந்தையிடமே துன்பப்பட்டதையும், பாண்டவர்கள் சகோதரர்களால் துன்பப்பட்டதையும், சீதை தன்னாலே துன்பப்பட்டதையும் உதாரணமாக சொல்லலாம். பக்தனாக இருந்தும் துன்ப வழியை சென்றான் பிரகலாதன். பகவானின் உறவினராக நண்பராக இருந்தும் பாண்டவர் துன்பத்தை அனுபவித்தார்கள். இறைவனின் மனைவியாக இருந்தும் கோட்டை தாண்டியதால் சீதாதேவி துன்பப்பட்டாள். இந்த துன்பத்தால் அவர்கள் கடவுளை விடவில்லை, மாறாக இன்னும் நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் பிடித்து கொண்டார்கள். அதன் விளைவாக இறைவன் அருளையும் பெற்றார்கள். இப்படி நல்ல முடிவை தருவது பக்தி. அதன் நடுவே நடக்கின்ற பாதிப்புகளை தடுப்பதல்ல பக்தி. அது கடந்து போகும் வரை பொறுத்து கொண்டிருப்பது நல்லது. எனவே பக்தனாக இருப்பவன் துன்பத்தை சகிப்பதை உரிமையாக கருத வேண்டுமே தவிர அதிலிருந்து தப்பிக்க வழி தேடக்கூடாது. துன்பம் தாங்க முடியாததாக இருந்தால் அந்த நேரத்தில் இறைவனே துணைக்கு வருவான். ஓம் சாய்ராம்.